ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இந்த விலாக் வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்ததெல்லாம் சேர்த்து உங்களோட ஒரு விலாகாக வந்து கொண்டு வந்திருக்கேன். ஹப்பி கிளம்புறது டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, இங்கே வந்துட்டு பேரடைஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கே வந்து நான் சாப்பிட்டு ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக நாங்கள் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ கார் வாங்குறதுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வெளியில் வந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, வீட்லேயே தானே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், இந்த டைம் வந்து வெளியில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து 18க்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அதாவது பேரடைஸ் 18க்கு. அத்தாவும் அம்மாவுமே வந்து நாங்கள் இந்த மாதிரி வெளியில் வரும்போது கூட்டிகிட்டு வந்தால் தான் வருவாங்க, இல்லை அண்ணன் வந்தாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ மற்ற நேரத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைம் எல்லாருமே சேர்ந்து அழகாக வந்து வந்தாச்சு. ஒரு நைட்டு டின்னர் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹப்பி கிளம்புறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. அப்படிங்கும் போது ஸோ இந்த ஒரு ட்ரீட்டை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருந்தோம். எல்லாருக்கும் என்னென்ன பிடிச்சிச்சோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. வெளிலன்னு வந்துட்டாலே வந்து இந்த கிரில் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம் தான் பசங்க எல்லாம் விரும்பி கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்துட்டு குட்டீஸ்க்கெல்லாம் என்ன பிடிக்கும், பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். என்னதான் நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி வெளியில் ஒரு நாள் வந்து நம்ம எதுவுமே செய்யாமல் நம்மளை வந்து உட்கார வச்சு கவனிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுவும் ஒரு ஃபீலாக ஒரு விதமாக ஜாலியாக தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெளில போயிட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்ன தான் வந்து வெளியில் சாப்பிட்றது அன்ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாலுமே என்றைக்காவது ஒரு நாள் இதை மாதிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது அது ஒரு தனி விதமான ஃபீலாக தான் இருக்குது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நைட்டு டின்னருக்கு வெளில வந்தோம் அப்படின்னாக்கா ஏதாவது கார்லிக் பட்டர் நான், அந்த மாதிரி பட்டர் சிக்கன், போன்லெஸ் பட்டர் சிக்கன் இந்த மாரி ஐட்டம்லாம் பிடிக்கும். அண்ட் நூடுல்ஸ் பிடிக்கும். ஸோ இது மாதிரிலாம் கொஞ்சம் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி வந்து இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கோலி சோடா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ இது வந்து எங்கள் கார் வாங்கினதுக்காக நாங்கள் கொடுத்த ட்ரீட் வந்து இதோட முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்களுக்கு வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் விருந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து கிளம்பிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அன்னைக்கு இங்கே வந்துட்டு எங்களுக்கு சிசி கேமரா வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் வந்துட்டாங்க. ஸோ ஹபி சொன்னாங்க, நான் இதை வந்து இருந்து பார்த்துட்ருக்கேன், சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக வரேன், நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அது கிளம்பி போகவும் முடியல. ஒன்று என்ன தான் கேட்பாங்க, எங்கே வைக்கணும், என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்ட்டு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். இன்றைக்கி இங்கே வந்து ஃப்ரைடேயும் கூட. ஸோ ஜும்மாக்கும் ஹபி போகணும். சரி நான் போகிறேன், இதுக்கப்புறம் யாரையாவது இங்கே வச்சுட்டு நீங்கள் கிளம்பி தொழுகைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சிசி கேமரா வந்து பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஃபைனலாக கிளம்புற நேரத்தில் அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கையும் வந்து பார்த்துட்டாச்சு. சிசி கேமரா வந்து முன்னாடியே வந்து வைக்கிறது தான். ஸோ இவங்க வந்து வச்சா தான் அதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு நான் பெண்டிங்லேயே வச்சுருந்தேன். சில ஒர்க் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு. அதுவுமே வந்து எல்லாமே சேர்ந்து இந்த வெக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டான ஷெடியூலாக தான் இருந்துச்சு. ஒரே அலைச்சல் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. இன்ஷால்லா அடுத்தடுத்த வெக்கேஷனில் எங்கேயும் கிளம்பக்கூடாதுடா, வீட்லேயே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் அண்ணன் வீடு வந்து அதே ஸ்ட்ரீட் தான் இல்லையா? ஸோ ஒரு 4-5 வீடு தள்ளி அண்ணன் வீடு. ஸோ கிளம்பி அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்தே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜும்மா அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாமே வந்து ஜும்மா தொழுகைக்கு தகுந்த மாதிரி கிளம்பி தான் வந்திருந்தாங்க.
இங்கே வந்துட்டு இந்த நீமுக்குட்டி இருந்துச்சு. நீமுக்குட்டிய வந்து கொஞ்சம் நேரம் தூக்கி, எடுத்து கொஞ்சி அப்படியே வந்துட்டு விட்டாச்சு. அவங்கள தூக்கல அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு கோவம் வரும். தூக்கணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். கிட்டக்கெல்லாம் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தூக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப வந்து அக்ரெசிவாக அப்படி கடிக்க வரா மாதிரி என்னென்னவோ பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லா பூனையும் அடங்கி போயிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூக்கி, கொஞ்சி அப்படியே விளையாடிட்டு விட்டாச்சு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிலாக்குட்டி, லக்கி ஞாபகம் எல்லாமே வந்துடும். ஸோ அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அபிகிட்ட கேட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இங்கே வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னாக்கா, மந்தி வந்து அபி வந்து சாப்பிட்டதில்லை இன்னும் அண்ணன் செஞ்சு. அதனால் வந்து மந்தி, அதுக்கு தகுந்த மாதிரி சாலட்க்கு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டு பசங்க எல்லாருமே அப்படியே வந்துட்டு தொழுதுட்டு அவங்கள வந்துட்டு 1 பை 1 அழகாக வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கிங்க வந்து ஸ்கூல் லீவா இல்லை நாங்கள் ஸ்கூல் லீவ் போட்டிருந்தோமான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் குட்டீஸ் எல்லாமே வீட்டில் இருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு நம்ம மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வைக்கிற டைமும் வந்துடுச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹபியும் கரெக்டாக வந்தாங்க தொழுகையை முடிச்சுட்டு. இது வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுற மசாலாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்தி பிரியாணி போட்டிருந்தோம். ஸோ இந்த மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மசாலா டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ எங்கள் அண்ணன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மசாலா வச்சு தான் இந்த அரேபியன் சிக்கன் மந்தி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் அண்ணன் செஞ்சாங்க அப்படின்னாலுமே எப்பயுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ இந்த மசாலா வச்சு தான் செய்வாங்க. இன்றைக்குமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என் ஹபி வந்து எப்போவும் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்தி வந்து இதுதான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குது, என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி எங்கள் மச்சி வந்துட்டு சவுதிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து ஹபிக்கும் வந்து நிறைய ஸ்பைசஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பிரியாணி மசாலான்னு வந்துட்டு சிக்கன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 மசாலா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபாரினுக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்து விடலாம். ஏன்னா வந்து பிரியாணி செய்யும்போது நிறைய மசாலா ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இந்த ஒரு மசாலா மட்டுமே ஆட் பண்ணால் போதும். அதனால ஹபி கிளம்பும்போது ஸோ இந்த மசாலாவும் கொஞ்சம் பல்காக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த் பக்கம் அந்த மசாலாஸ் வந்து வரா மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நிறைய சிக்கன் 65 அண்ட் வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சு. ஏன்னா பிரியாணி வந்துட்டு நிறைய ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஸ்பைசஸ் இருந்தாலே போதும். இதை போட்டு நம்ம பிரியாணி வந்து செஞ்சிடலாம். அதனால தான். அதுக்கப்புறம் சாரை வந்து கையாலே பிடிக்க முடியல. ஒரே பிரியாணி தான். என்னங்க பண்ணீங்க? பிரியாணி. அதுதான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மசாலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரியாணி தான் அங்கே ஹபி செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. மந்தி எப்படின்னாலே ஒரே சகானில் 2 பேர் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் 2 பேருக்கா ஒரு சகானில் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மந்தி பிரியாணியோட ரெசிபி எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது. டெய்லி விலாக் பை ஃபாத்திமாவில் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக எப்படி செய்கிறது இந்த மசாலா வச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? சிக்கன் திட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சகில் குட்டியோட ரியாக்ஷன் வந்து கேட்பாங்க. சகில் குட்டியை வந்து ரொம்ப பிடிக்கும், சகில் குட்டியை வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எல்லாரையுமே வந்து காமிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சகில் குட்டி கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு மட்டும் தனியாக வச்சு கொடுத்தாச்சு. அண்ட் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா நானே ஹப்பி அங்கே வந்துட்டு பசங்க 3 பேர் ஒன்றா உட்காந்துருக்கா மாதிரி.
அண்ட் ருமைசாவும் ஸ்லோ ஈட்டர் அப்படிங்கிறனால அவளையும் வந்து தனியாக உட்கார வச்சாச்சு. ஸோ யாரெல்லாம் சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரே சகான் வச்சு கொடுத்தாச்சு. மச்சியும் அண்ணனும் அங்கே. ஸோ அந்த மாதிரி எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் என் ஹப்பியும் சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு அதையுமே வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுவும் பிடிச்ச மாதிரி ஒரு மந்தி பிரியாணி வந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து போஸ்ட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போஸ்ட்லாம் வச்சுட்டு போயிருந்தாங்க. வீடு வந்து அப்படியே தலைகீழ கிடந்துச்சு. ஸோ இதையுமே யோசிக்கிறதா இல்லை, கிடக்கிறது அப்படியே கிடக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. காலையில் வந்து சுத்தமாக டைமே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஆட்களும் வந்துட்டாங்க. வெளியில் போயிட்டு கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா, அதோட வந்துட்டு நாங்கள் விருந்தை முடிச்சிட்டு ஈவினிங்க்கு மேலே கிளம்பி ஏதாவது ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே வந்து சண்முக விலாஸுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வாங்கிட்டு ஸோ இங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஐஸ்கிரீமில் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டோம். இந்த வீதிலாம் வந்துட்டு ஹப்பியோடு சுற்றும்போது இந்த வீதி எத்தனை நேரம் சுற்றினாலுமே வந்துட்டு அது ஒரு டயர்டாகவே தெரியாது. நான் வந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் முடிச்சேன்னா டக்கு டக்குன்னு கிளம்பிகிட்டே இருப்பேன். எங்கேயுமே எதையுமே நின்று பார்க்கக்கூட மாட்டேன். ஆனால் ஹப்பி வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க கூட போகும்போது அந்த 4 வீதியை 4 முறை சுற்றிக்கிட்டே இருந்தாலுமே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் சகில் குட்டிக்கும் வந்து ஒரு செப்பல் கேட்டிருந்துச்சு, அதுவுமே வாங்கிக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த காரம் அண்ட் வந்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வரும்போதே கொஞ்சம் பரோட்டா அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா மதியம் ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கடையில் இவனுக்கு வந்து இவனை கூட்டிகிட்டே போகாமல் இவனோட சைஸுக்கு கரெக்டாக வாங்கிட்டு வந்தோன்னா அவனுக்கு ஒரே ஜாலி. எப்படித்தா எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கிடையில் இவங்க வந்து அந்த நீமக்குட்டியை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு எப்படி பூனை பிடிக்குமோ அதே மாதிரி ஹப்பிக்கும் பிடிக்கும். ஆனால் அது வந்து கடிக்கக்கூடாது. கடிச்சிச்சின்னா அது பிடிக்காது அவங்களுக்கு. அது வந்து விளையாடிச்சு நல்லா கொஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் அதை கொண்டு வா நான் விளையாடணுன்ட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் மதர்இன்லா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து எங்கள் மாமா மாமி கூப்பிட்டுக்கிட்டு காரில் வந்துட்டு அப்படியே மாமாவுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே நாங்கள் வந்து எப்படி வந்தோம் என்ன அப்படிங்கிறத காட்ட முடியாது. ஸோ வந்துட்டு அது அவங்களும் விரும்புறது இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து காட்டுறதில்ல. லைட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன். எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு அந்த கொஞ்சம் வெளியில் போகிற ஏஜில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு ஸோ ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த பழைய நினைவுகள்லாம் பார்த்துட்டு வர்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்டேருந்து வந்த ஹேபிட் தான் பார்த்திங்கன்னா என் ஹப்பிக்கு பைக் எடுத்துக்கிட்டு ஸோ ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிராமத்து சைடு போயிடுவாங்க. கிராமத்து சைடு போயிட்டு இந்த நேச்சுரல் இதெல்லாம் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணி ஸ்லோவாக வண்டி ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வரும். அது 1 மணி நேரமாக இருக்கலாம், 2 மணி நேரமாக இருக்கலாம். ஸோ அந்த ஹேபிட் வந்து எங்கள் மாமாக்கிட்டேருந்து வந்த ஹேபிட் தான் என் ஹப்பிக்கு. ஹப்பி வந்து தனியாக போகிறத விட என்னை கூட்டிகிட்டு போகிறது, பசங்களை கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. போயிட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் காட்டுவாங்க. இந்த போர் செட்டு இதெல்லாம் இருக்குதுன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து நம்மளோட புது காரில் ஸோ மாமியும் மாமாவையும் கூட்டிகிட்டு மாமாவுக்கு எந்த இடம்லாம் பிடிக்கும், அவங்க எந்தெந்த ஏரியாலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அந்தந்த ஏரியாக்கள்லாம் அப்படியே சுற்றி காட்டிட்டு ஸோ வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் போவோம், இங்கே நிறைய மயில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே போனோம். நிறைய மயில் அப்படியே நின்று பார்க்குற தூரத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் மயில் விரித்து ஆடுற அந்த இதை தான் பார்க்க முடியல. பட் நல்லா வந்து தோகையோடு சூப்பராக பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய மயிலெலாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே இங்கே நிறுத்துங்க, அதோ இதை மயில் பார்க்கலாம் அதை பார்க்கலான்னு மாமாவும் வந்து இந்த குழந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி பசங்கக்கிட்டேயும் காட்டிக்கிட்டு
சகில் குட்டியும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தான். ஸோ மயில் இவ்வளோ கிட்டக்க இருக்கே அப்படின்ட்டு. இந்த ஏரியாவில் வந்து நிறைய மயில் இருந்துச்சு. அண்ட் மண்ணெலாம் பார்த்திங்கன்னா அந்த மணல் மேடு மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்லோவாக கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். யாரெல்லாம் மயில் வந்து ரொம்ப கிட்டக்க பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். இந்த ஜூ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்துருக்கேன். பட் வந்து இது வந்து ஒரு ஏரியா, ஒரு கிராமம் இதில் வந்துட்டு இவ்வளோ கிட்டக்க மயில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கேஷுவலாக மயிலெல்லாம் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. மக்களும் வந்துட்டு நிறையா போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த துறைமுகம் ஒன்று இருக்கும். ஸோ அது முடசலோடையோ சம்திங் அங்கேயும் அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே எல்லாமே போயிட்டு அந்த இடம் தான் இப்போ வந்திருக்கோம். பட் எங்கேயுமே இறங்கலை. எல்லாத்தையுமே அப்படியே வியூவாகவே வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து சின்ன வயசில் எங்கள் மாமா வந்து என் ஹபியை கூட்டிகிட்டு இந்த மாதிரிலாம் பைக்கில் வருவாங்களாம். அதுதான் வந்துட்டு இப்போ என் ஹபி வந்து அவங்க பசங்களை கூட்டிகிட்டு என்னை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த நல்ல பழக்கத்துக்கு காரணம் எங்கள் மாமா தான். அதுக்கப்புறம் ஹபிக்கான பேக்கிங் ஒர்க் நடந்துச்சு. அன்றைக்கி நைட்டே வந்துட்டு பேக்கிங் ஒர்க் நடந்துச்சு. சிசி கேமரா வேலையும் முடிஞ்சது. அதோட அவங்களுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ அதுவும் பேக்கிங் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. எதுவுமே டீட்டெயில்டாக எடுக்க முடியல. அவங்க ஒரு ரைஸ் குக்கர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ரைஸ் குக்கரில் பிரியாணிலாம் செய்வேன் இல்லையா, அதை பார்த்துட்டு ஸோ அவங்களுக்காக ஒரு ரைஸ் குக்கர் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தேன். பிலிப்ஸ் பிராண்ட்லேருந்து. சூப்பராக இருந்துச்சு அந்த ரைஸ் குக்கரும். அதுக்கடுத்து இது வந்து நெக்ஸ்ட் டே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உங்களாலே கெஸ் பண்ண முடியும். ஸோ நாள் வந்து எப்படி ஓடிச்சு அப்படின்றே தெரியல. ஸோ நாள் ஓடிடுச்சு. ஹபியை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். அங்கேயே வந்துட்டு கீதா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ ஏர்போர்ட்டில் அங்கே வந்து லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே தான் வந்திருந்தோம். ஸோ அப்படியே வந்து லன்ச்சு சாப்பிட்டுட்டு அதோட வந்து இவங்களை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறது தான். இப்போ பார்க்கும்போது எப்படா அந்த நாள் ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றும் புரியல. நாள் வந்து வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் கிளம்புற நாள் மட்டும் டக்குன்னு வந்துடுது. ஸோ சகில் குட்டி எல்லாமே பழகி போச்சு. இதுதான் லைஃப்னு ஆனதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ காலம் இப்படியே போகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு நின்றுச்சு. இன்னும் எத்தனை காலம்தான் இப்படி அதை நெஞ்சு நெருடுற வலியை அனுபவிக்கிறது அப்படின்ட்டு. சில பேர் உடனே யோசிக்கலாம், இவ்வளோ பேசுகிறீங்களே எதுக்கு அப்போ இங்கேயே வச்சுக்கிட்டா என்னன்ட்டு. ஜாப் இங்கே இருந்துச்சுன்னா யார் வந்து இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே ஒரு நாள் மாறும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு நம்புவோம். ஹபியும் நல்லபடியாக வந்து சென்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ இது வந்து உண்மையாலுமே இந்த பெயின் வந்து அனுபவித்தவங்களுக்கும் அனுபவிக்கிறவங்களுக்கும் தான் தெரியும். ஸோ இது எப்படி இருக்கும்ன்ட்டு. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவுமே இல்லை அந்த எவ்வளோ நாளில் வந்திருக்காங்களோ அந்த நாள் வந்து கடந்து செல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நாள் முடியுதே, இந்த நாள் முடியுதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அது எவ்வளோ ஒரு ஹாப்பியான அந்த டேவாக இருந்தாலுமே ஒரு நாள் இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அங்கே உள்ளே போயிட்டு கொஞ்சம் அவங்களோட ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே வந்து எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. அந்த இடத்துல நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்தாங்க. ஆனால் பெயின்டே ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட்னால் அது இதுதான். ஸோ ஒரே இடத்துல இருந்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இனி எப்போ சந்திக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே எல்லாமே மாறும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சேர்ந்தே இருக்கக்கூடிய காலம் சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன். நீங்களும் எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். இந்த விலாகும் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.